வா வா, உனக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பெயில் கிடைச்சிருச்சா? பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட சொன்னல என்னோட ரிஷி வந்து என்ன கூட்டிட்டு போவார்னு. தேங்க்யூ பாய். எனக்கு தெரியும் ரிஷி கண்டிப்பா வருவார்னு. ரிஷி, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பெயில் வாங்கி கொடுத்தாருல, அவரு எங்க? அதோ அங்க நிக்கிறார் பாரு. ஓ தேங்க்யூ. ஐ அம் சோ ஹாப்பி. ரிஷி, ஹாய், நான் உன்னை எங்கேயாவது ட்ராப் பண்ணட்டுமா? நோ. அட, நான் என்ன நினைச்சேன்னா உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு தேங்க்ஸாவது சொல்லுவேன்னு. வேற ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா சொல்லிருப்பேன். பட் யூ நாட் இன்ட்ரெஸ்டட். யூனோ உத்ரா, நீ அந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா நான் உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். உள்ள இருந்தது நீ, அதனாலதான். உத்ரா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கெட்டவன்லாம் இல்ல. நான் நல்லவன். ஐ எம் குட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ரிஷியை விட ரொம்ப நல்லவன். Really? I'm really not interested in talking to you. புரியுதா? அட்லீஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா உன்னை ஜெயிலேருந்து விடுவிச்சதுக்கு ஏன்னு தெரிஞ்சுக்குவேன்னு. எதுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லு. அப்ப வா, வண்டியில உட்காரு, போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன். யோசிச்சு பாரு, இந்த ரோட்ல யாரும் இல்ல, நீ ஒரு பொண்ணு, எது வேணாலும் நடக்கலாம். ஓகே பாய். பயப்படாத, நான் உனக்கு கிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கிஸ் பண்றதுக்கு ஏதாவது ஆகணும். என்ன ஆகணும்? லைலாவை பார்த்து மஜ்னு காணுது, ரோமியோவை பார்த்து ஜூலியட் காணுது, தேவதாச பார்த்து லக்ஷ்மிக்கு ஆனது. லக்ஷ்மி இல்ல ரிஷி, அது பார்வதி.